வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோயில் தேர் திருவிழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். புதுவையின் முதலமைச்சர் எதுவார் குபேர் நினைவு தினம். சிலைக்கு அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம். புதுவையில் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழுநீரம்மன் ஆலய ஆடித் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் கோயில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை அன்று தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து அப்போதைய ஆளுநர் டூப்ளே வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் தேரை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பது மரபாக இருந்து வருகிறது. அதன்படி செங்கழுநீரம்மன் கோயிலில் கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரம்பரியமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து செங்கழுநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள மீனவ கிராம மக்களும் வருகை தருவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் முதலமைச்சர் எதுவார் குபேர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகரத்தந்தை என அழைக்கப்பட்டவருமான எதுவார் குபேர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள எதுவார் குபேரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த கொடுமைகள், உயிரிழப்புகள் மற்றும் மக்களின் துயரங்களை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததுடன் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சி கட்டடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பிரிவினையின் போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடம்பெயர்வு மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது.
நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது யாசின் அஃபீத் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசிக்கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரைச் சேர்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசிக்கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு சாமியார்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெருமாளின் மகன் ரவுடி வினோத் கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனத்தில் வந்து கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வெடிச்சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறி அடித்து ஓடியதால் மார்க்கெட் வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரது கையில் கட்டுப்போட்ட போலீசார் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சுதந்திர தின வாழ்த்து செய்தி விடுத்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தான் வெளியிட்டுள்ள சுதந்திர தின வாழ்த்து மடலில் நம் பாரத மண்ணின் 80வது சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் அனைவருக்கும், புதுச்சேரி மாநில பெருமக்களுக்கும் தனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அந்நிய ஆட்சியை எதிர்த்து தாய்நாட்டின் விடியலுக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்நாளில் நன்றியோடு போற்றி வணங்குவோம் என்றார். அவர்களின் எண்ணற்ற போராட்டங்களும் உறுதிமிக்க நெறிகளுமே இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன என்று கூறியுள்ள அவர், அதேபோன்று நமது யூனியன் பிரதேசம் இந்திய கூட்டாட்சியோடு அதிகாரப்பூர்வமாக இணைந்து செயலாற்ற தொடங்கிய 1962 ஆகஸ்ட் 16ஆம் தேதியின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம் பேரார்வத்தோடு நினைவு கூர்கிறோம். அமைதியும் பண்பாட்டு செறிவும் நிறைந்த நமது மாநிலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத் துறைகளில் விரைவான பாதையில் பீடு நடை போட்டு வருகிறது என்று கூறியுள்ள அவர், பலமும் வலிமையும் மிக்க சமுதாயத்தை கட்டி எழுப்பவும், எமது காமராஜ் நகர் தொகுதியை அனைத்து துறைகளிலும் மாதிரி தொகுதியாக உயர்த்தவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என உறுதியேற்போம் என்று தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு பாஜக இளைஞரணி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன் மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சிலை மற்றும் கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜெகன், நகர மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பிரசாந்த், உப்பளம் தொகுதி இளைஞரணி மண்டல தலைவர் சரவணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மகளிரணி நகர மாவட்ட தலைவி அனுராதா, உமாபதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டாக்டர் சுசீலா சம்பத் அவர்கள் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேசிய தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம் மற்றும் தேசிய கொடி பாடல் மாணவ மாணவிகள் பாடினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சுசீலா சம்பத் சுதந்திர தின வரலாற்றையும் தேச தலைவர்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார்.
சுதந்திர போராட்ட வரலாற்றினை நினைவு கூறும் வகையில் ஆசிரியை நிர்மலா சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களின் தேசத் தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம் உள்ளிட்ட போன்றவை நடைபெற்றது. மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் திருமதி சுசீலா சம்பத் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் மோகன்குமார் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. அகில இந்திய வாக்கிங் ஃபெடரேஷன் கால்பந்து போட்டியில் இந்தியா சார்பில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கு பெற்றனர். ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் வாக்கிங் ஃபுட்பால் அசோசியேஷன் அனுமதியுடன் ஆசிய பசிபிக் வாக்கிங் கால்பந்து பொறுப்பாளரும் டைரக்டர் டாக்டர் டிஇடிஇ முகமது அவருடைய முழு ஏற்பாட்டால் குளோபல் வாக்கிங் ஃபுட்பால் 4 ஹெல்த் ஃபெடரேஷன் ஆஸ்திரேலியா நடத்திய இன்டர்நேஷனல் அளவிலான வாக்கிங் கால்பந்து போட்டி சிங்கப்பூரில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியானது சிங்கப்பூர், தாய்லாந்து, புக்கெட் இடையிலான கப்பல் குரூஸில் நடைபெற்றது. இந்த போட்டிக்கு ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளில் இருந்து அணிகள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியில் இந்தியா சார்பாக ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கு பெற்றன. ஆடவர் பிரிவில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அணிகளும், மகளிர் பிரிவில் 40 வயதிற்கு மேற்பட்ட பிரிவு அணிகள் தனி அணியாக போட்டியில் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது அனைத்து பிரிவுகளும் லீக் முறையில் நடைபெற்றது. இதில் ஆடவர் 40 வயதிற்கு மேற்பட்ட அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சிங்கப்பூர் அணியுடன் 2-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. ஆடவர் மற்றும் மகளிர் இணைந்து விளையாடிய கலப்பு போட்டியில் ஆஸ்திரேலியா அணியுடன் முழு நேரமும் சமநிலை பெற்றதால் டை பிரேக்கர் முறையில் 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வி பெற்றது. 3ஆம் இடம் பிடித்த 40 வயதிற்கு மேற்பட்ட ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கு மெடல்கள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய வாக்கிங் கால்பந்து ஃபெடரேஷன் தலைவர் ரேணுகா லட்சுமி, பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் புதுச்சேரி மாநில வாக்கிங் கால்பந்து சங்க தலைவர் புதியவன் என்கிற பெருமாள் மற்றும் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் சிறப்பாக செய்தனர். தேசிய கொடி ஏந்தி அசத்திய பள்ளி மாணவர்கள். வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்று உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி மாநிலம் பாண்டியன் நகரில் ஆடிப்புற பால்குட விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற பால்குடம் எடுத்தல் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி காலை ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு ஆடிப்புற பால் அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. மாலையில் அம்மனுக்கு வளைகாப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
இவ்விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு பிரசாதம், மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறப்பணி குழுவினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். மழைக்காலம் நெருங்கி வருவதை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு சாரம் வடிகால்கள் தூர்வாரும் பணிகளை நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு மற்றும் சாரம் பகுதிகளில் வடிகால்களை தூர்வாரும் சுத்தம் செய்யும் பணி தொடங்கியது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் ரூபாய் 10,98,466 மதிப்பீட்டில் கோரிமேடு வடிகால் மற்றும் சாரம் வடிகாலில் 0 பாயிண்ட் முதல் உப்பனாறு சங்கமம் வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகஸ்ட் 2026 முதல் ஜூன் 2027 வரை வடிகால்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படவுள்ளன. சக்தி நகர் அருகே நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடிகால் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார். வடிகால்களில் தேங்கியுள்ள வண்டல் மண், குப்பைகள், தாவர கழிவுகள் உள்ளிட்ட அடைப்புகள் அகற்றப்பட்டு மழைநீர் தடையின்றி வெளியேறும் வகையில் நீரோட்டம் சீரமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கோரிமேடு சாரம் பகுதிகளில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்குவதும் வெள்ள பாதிப்பும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமண உதவித்தொகை திட்டத்தில் 16 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாயை கார்த்திகேயன் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களில் 16 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தங்களது மகளின் திருமணத்திற்காக திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்திருந்தவர்களின் விண்ணப்பங்கள் எம்எல்ஏவின் பரிந்துரையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதன்படி தேர்வு செய்யப்பட்டுள்ள 16 பயனாளிகளுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 16 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்னும் 2 தினங்களுக்குள் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகை கிடைக்க உள்ளதால் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் தங்களது குடும்ப சூழ்நிலையில் இந்த நிதி உதவி பெரும் உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் வாயிலாக திருமண உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிதி உதவி கிடைப்பதுடன் மகள்களின் திருமண செலவுகளை சமாளிக்கவும் உதவியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய தேர் திருவிழாவை ஒட்டி ஏவிஆர்கே திருமண மண்டபம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழுநீரம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். தேர் திருவிழாவை ஒட்டி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏவிஆர்கே திருமண மண்டபம் சார்பில் பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை காண வந்த ஏராளமான பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தின. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோயில் தேர் திருவிழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். புதுவையின் முதல் முதலமைச்சர் எதுவார் குபேர் நினைவு தினம். சிலைக்கு அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம். புதுவையில் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகள் வீச்சு. கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.